வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4-5 பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேங்க, அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 கத்தரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி காய் முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயில் லைட்டாக 1 டீஸ்பூன் அளவு ஊற்றி விடுங்க. அதுக்குள்ள ஊற்றிட்டு குக்கர் வெயிட் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காய் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துடும் காய். நல்லா வெந்தது பார்த்துட்டு இதை போட்டு நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துச்சுன்னா கரண்டியால் போட்டு கடைஞ்சா கூட நல்லா கரைஞ்சிருங்க. காயெல்லாம் மத்தில் போட்டு கடைஞ்சி எடுத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி மையாக வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க. தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. காம்போடு போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை உருவி போடுங்க. அவ்வளோதாங்க. தாளிச்சிட்டு கத்திரிக்காய் கடையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி தழை தூவி விடுங்க. தூவிட்டு சிம்மில் வச்சு குக்கரை மூடிடுங்க. அடுப்பு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கடையில் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தோசைக்கு, இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஓகே, பாய், தேங்க்யூங்க.